ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சந்தாதாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, செவ்வாய்க்கிழமை பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனி பகவானும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல ராகு மற்றும் 5ஆம் இடத்துல குரு என்ற கிரக சேர்க்கை வரிசையாக சூப்பராக இருக்குங்க. 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நம்பிக்கையா நாணயமா நீங்க நடந்துக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. மிகச்சிறப்பான வகையில நீங்க பண பரிவர்த்தனைகள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்துல குறைபாடுகள் எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா பழைய வகையில் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் ஒரு சைடு வந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. ஆடம்பரமா நிறைய பொருள் வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அதெல்லாம் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்க யோசித்து டிசைட் பண்ணுறது அவசியம். அவசரப்பட்ட செலவுகளை தேவையில்லாத இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. வியாபார நிமித்தமாக நிறைய டிராவல் பண்ணலாங்க. நீங்கள் என்ன பயணங்கள் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வியாபார நிமித்தமாக பயணங்கள் மூலமாக கிடைக்கும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இருக்கிறது. உங்களது சகோதரிகள் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் இப்போது சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. உங்க விருப்பப்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்குங்க. அதனால மகிழ்ச்சிக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது. உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வகையில சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. ஆனா அது ரொம்ப முக்கியமானது நீங்க யோசித்தாங்க ஏற்றுக்கொள்ளணும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல கெத்த காட்ட முடியும் உங்களுக்கு. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல கெட்டிமன சத்தம் கேட்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சொத்து தகராறு பிரச்சனைகள், வாகப்பிரிவினை பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்க சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ரிமூவ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால சொத்து பிரச்சனைகள் தீரும், மனக்கலக்கங்கள் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் தினசரி ஒரு டைம் டேபிளோட நீங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அந்த டைம் டேபிள் இருந்து விடுபட்டு கொஞ்சம் சுதந்திரமாக உங்களுக்கு வெளியில பொழுதுவை கழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க டைம் டேபிள் பிரகாரம் அட்டவணை போட்டுட்டுலாம் நீங்க நேரத்தை செலவிட வேண்டாம். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக நீங்க வெளியில அவுட்டிங் போறது மூலமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பப்படி என்ன இடங்களுக்கு போகணுமோ போகலாம், என்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்யலாம். உங்களுக்கு நேர மேலாண்மையோடு நீங்கள் காரியங்களை செய்து முடித்து விட்டு உங்களுக்கு ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்குங்க. வியாபார ரீதியாக ஏதாவது பிசினஸ் டீலிங் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக உங்களது வியாபார டீல்கள் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க சந்தோஷமாக உங்களது காதலர் கூட சேர்ந்து காதல் உணர்வுகளை அனுபவித்தாலும் அடிக்கடி காதல் வயப்படக்கூடாது நண்பர்களே. உங்க காதலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க
தவறு இருந்தாலும் அதை வந்து சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தவறு இருந்தால் சுட்டி காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அடிக்கடி ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் போகலாம். சில தவறுகள் உங்கள் காதலர் செய்வதை வந்து நீங்கள் திருத்த முடியாத ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். அதனால அடிக்கடி காதல விழாதீங்க. இந்த தினம் பொறுமை காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகளும் எதுவும் கிடையாது. நீங்கள் மனமகிழ்ச்சியாக பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். இன்னைக்கு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உகந்தவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ் டீலிங்கில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க. உங்கள் அனுபவத்தில் கூட சின்ன சர்க்கிள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேலைகளை கொஞ்சம் ஈடுபடுறது நல்லதுங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட வச்சுக்காதீங்க. சில எதிர்பார்ப்புகள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்குங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக்காதீங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நண்பர்களே, பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் பெறும். கொடுக்கல் வாங்கல் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும். டிரான்சாக்ஷன் சிறப்பாக அமையும். பழைய பாக்கி வசூலாகும். அதனால தன வரவுகள் பெருகும். இருந்தாலும் நீங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் திருமண முயற்சிகளை நீங்கள் முடிக்க விடுங்க. விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் வந்து கெட்டிமணி சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் உறவினர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது சொத்து பிரச்சனைகள் தீரும். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க செலவுகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சுதந்திரமாக செயல்படுங்கள். பொழுதுபோக்குக்கு உகந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 9 9ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனம் அமைதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் உங்களது உறவினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உறவினர்களை என்ன யோசிக்கிறாங்க, அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்ன இருக்குங்கிறத உங்களால் இன்னைக்கு படிக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மனதில் குழப்பம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். யாரெல்லாம் பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில காஸ்ட்லியான பொருளை வாங்கணும் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு அது தேவையாங்கிறத ஒரு இடத்துக்கு 2 தடவை யோசித்து உங்களுக்கு மதிப்பு வந்து உயரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம். பயணங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை இன்னைக்கு செய்ய முடியுங்கிறதுனால சும்மா இருக்காதீங்க. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. நல்ல ஒத்துழைப்பு உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள். கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் நல்ல ரிலேட்டடான நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்கப்பூர்வமான நாள்கள் இன்றைய தினம். நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.